வெல்கம் டு ஜாம்காஸ் தமிழ்நாடு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து வேலைக்கு போகிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குது. பார்ட் டைமாக சம்பாதிக்கணும், ஃபுல் டைமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தா ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மக்கள் தேடிட்டு இருக்காங்க. அதில் நிறையா ஃபேக்கும் இருக்குது. அதில் ஏமாந்து போயிருக்காங்க. ஆனால் இப்போ நாம் இங்கே சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் 100% ஒரு ஜெனுவனான கம்பெனி, இதை பற்றி தான் நான் இங்கே இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியும். இதில் எப்படி சம்பாதிக்கலாம், கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஜாம்காஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி மூலிமா தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். இது 100% ஃப்ரீ நெட்வொர்க் கம்பெனி. இதில் நீங்கள் ஒரு பைசா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இது கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட். இது கம்பெனியோட பேன் கார்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது கம்பெனி முழுக்க ஜென்யூனான கம்பெனி ஹரியானாவில் இருக்குது. இதோட ஃபவுண்டர் மகேஷ் வர்மா சார், டைரக்டர்ஸ் கேபி வர்மா, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. இது கம்பெனி பார்த்தீங்கன்னா மே 2015 ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இந்த கம்பெனி மூலிமா தான் நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்குறாங்க. இது எப்படி அப்படின்னா, இது ஜாம்காஸ் அப்படிங்கிற ஒரு வெறும் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்ரீ டைமில் வேலை செஞ்சு இதில் சம்பாதிக்க முடியும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் இதில் சம்பாதிக்க முடியும். எந்த தடையும் இல்லை. இதில் மாதம் 1.5 லட்ச ரூபா அதுக்கு மேலே வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்க பீப்புள் இருக்காங்க. வெறும் 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் நார்த் சைடில், அவரு இன்னைக்கு மாதம் பாண்டுரங்கன்னு சொல்லி அவர் மாதம் இன்னைக்கு 1.5 லட்ச ரூபா பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. நம்மளும் இதில் சம்பாதிக்க முடியும். இது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் போய் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜாம்காஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் 2 ஜாம்காஸ் இந்த சிம்பிள் போட்டு காமிக்கும். இதில் நீங்கள் இந்த ஜாம்காஸ் ஆப் ஃப்ரீ மணி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் வரும் ஜாம்காஸ்னு. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு உள்ளவங்க ஜாம்காஸோட அப்ளிகேஷன் போய் ஓப்பன் பண்ணுங்கள். ஜாம்காஸோட அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாம்காஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதில் சைன்அப் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் சைன்அப்னு கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ண பிறகு அதில் ஒரு ரெஃபர் ஐடி கேட்கும். அதில் ரெஃபர் ஐடி, இதில் இருக்க ரெஃபர் ஐடி போட வேண்டாம், இது ஒரு டெமோக்காக பண்ணது. 7576 இந்த ரெஃபர் ஐடி போட்டுக்கோங்க. இது என்னோட ஐடி. இது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு 7576 ஐடி போட்டுக்கோங்க. ஐடியை போட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஐடி போட்டுக்கோங்க. சரிங்களா. நீங்கள் இதில் ஜாயின் பண்ண பிறகு ரெஃபர் ஐடி கொடுத்த பிறகு ஒரு 6 to 7 அப்ளிகேஷன் அதில் டிஸ்பிளே ஆகும். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஒரு 6 to 7 அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி 1 by 1 அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது நீங்கள் 1 by 1 இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகி இந்த ஹோம் பேஜ் வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்கள் பேரில் உங்கள் ரெஃபர் ஐடியில் இங்கே உங்களுக்குன்னு ஒரு ரெஃபர் ஐடியில் இந்த ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஜாம்காஸ் உள்ள அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ். இப்போ வாங்க நம்ம இந்த ஜாம்காஸ்க்குள்ள அப்ளிகேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு, எப்படி இதில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாம்காஸ் அப்ளிகேஷனில் இங்கே டுடே அப்படின்னு இருக்கிறதுல நீங்கள் டெய்லி என்ன ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டாலராக இதில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இதில் டோட்டல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்க உங்கள் டீம் எவ்வளோ டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு வந்த கமிஷன் எல்லாம் சேர்த்து உங்கள் அமௌண்ட் மட்டும், உங்களுக்கு வந்த கமிஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது எல்லாம் உங்கள் அமௌண்ட் மட்டும் இதில் டிஸ்பிளே ஆகும். டோட்டலாக இது வரைக்கும் டோட்டலாக நீங்கள் ஒரு 6 மந்த் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக இதில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம்.
இப்போ ஹோம் பேஜ் பார்த்துட்டோம். அடுத்தது இன்கம் ஜங்ஷன். இன்கம் ஜங்ஷன் இது எதற்காக அப்படின்னா, இந்த இன்கம் ஜங்ஷன் மூலிமா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் ஜங்ஷனில் ஒப்பீனியன் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். ஒப்பீனியன் கேட்பாங்க ஆன்லைனில். ஒப்பீனியன் சில டீட்டெயில்ஸ் கொடுத்து இது உங்கள் ஒப்பீனியன் கேட்பாங்க. அந்த ஒப்பீனியன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு அதுக்கு ஒரு கமிஷன் தருவாங்க. ஆஃபர் வால், நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் வால்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு இன்கம் இருக்குது. அடுத்தது இந்த வீடியோ வாலில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது மூலிமா டச் விபிஎன், ஹோலா விபிஎன் மாதிரி விபிஎன்ஸ் போட்டு அதர் கண்ட்ரி நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் வர வீடியோஸ் பார்க்குற மூலிமா உங்களுக்கு கமிஷன் நிறையா எர்ன் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் ஷாப்பிங், நீங்கள் இப்போது வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணுறீங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதில் உங்களுக்கு எந்த கமிஷனும் கிடையாது. நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அதுக்கு உண்டான பொருள் வருது. அது இதில் போய் நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு இதில் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் இதில் போயிட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு அதுக்கு ஒரு கமிஷன் உங்களுக்கு இதில் வரும். இதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஆப்ஷன் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுனால ரீசார்ஜ் மூலயமா உங்களுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். இதில் டேஷ்போர்டு மேலே இன்கம் ஜங்ஷன்லேயே மேலே டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டலாக எவ்வளோ இது மூலிமா உங்களுக்கு கமிஷன் வந்திருக்கு, உங்கள் லெவலில் உங்களுக்கு கீழே இருக்க லெவலில் எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு, டோட்டலாக எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். இதற்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் ஜங்ஷனும் இன்கம் ஜங்ஷன் மாதிரி தான். நீங்கள் ஆட் வரும், ஆட் பார்க்கறதுக்கு உண்டான கமிஷன் அதில் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். அதே சேம் இன்கம் ஜங்ஷன் மாதிரி தான். அடுத்தது மை ஷாப் போயிட்டு இதில் சாம்கேஸோட மெட்டீரியல், ஷர்ட்டு, டிஷர்ட்டு, சாம்கேஸ் பேம்ப்ளெட்டு, அதோட சின்ன ஸ்கொயர் சைஸில் அதோட இது மாதிரி நீங்கள் ரோட்டில் இப்போது ஏர்டெல், ஏர்செல்லாம் போட்டு அவங்களோட சிம் கார்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் சாம்கேஸ்க்குன்னு சில மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் சாம்கேஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, சாம்கேஸை டெவலப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு கீழே ஜாயினிங் சென்டர் எடுத்து வரதுக்கு அந்த மெட்டீரியல் சாம்கேஸ் சம்மந்தமான மெட்டீரியல்ஸ், சாம்கேஸ் எம்பளம் போட்ட டிஷர்ட், ஷர்ட்டு எல்லாமே நீங்கள் இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறையா இதில் மெட்டீரியல் இருக்கும். நியூட்ரிஷன், லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ் மெட்டீரியல்ஸ் ஃபியூச்சரில் என்ன நிறையா அப்டேட் பண்ண போகிறாங்க. இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மூலிமா இதுக்கும் உங்களுக்கு ஒரு கமிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் டேஷ்போர்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டேஷ்போர்டில் நீங்கள் உங்களோட ரேங்க், நீங்கள் பேசிக்காக பிரான்ஸ்ன்னு இருப்பீங்க. இதுக்கப்புறம் அடுத்த சில்வர், கோல்டுன்னு அடுத்தடுத்து நிறையா இருக்குது. இதில் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இந்த லெவல் 1 அப்படின்னு காட்டும். அதுக்குண்டான கமிஷன் எல்லாமே இந்த லெவல் 1ல் காட்டும். இப்போது உங்கள் லெவல் 1ல் ஒரு 10 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அவங்க ஐடி போட்டு. அப்படி இருக்கவங்களாம் லெவல் 2ல் உங்களுக்கு காட்டும். இப்போது இந்த லெவல் 2ல் இருக்கவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அவங்க ஐடி போட்டு. அப்படி இருக்கீங்க லெவல் 3. இப்படி லெவல் 3லேருந்து லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7 வரைக்கும் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக இந்த டேஷ்போர்டில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எர்ன் பண்ணியிருக்கீங்கிறது காட்டும். அதுக்கு உண்டான கமிஷன் உங்களுக்கு வரும். லெவல் 7 வரைக்கும் இதில் சாம்கேஸில் உங்களுக்கு கமிஷன் தராங்க. இதில் இருக்க மெயின் பெனிஃபிட் தான். உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கீழே 7 லெவல் வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் சாம்கேஸில் தராங்க. அதில் நீங்கள் இந்த டேஷ்போர்டில் போய் பார்த்துக்க முடியும். அடுத்தது இந்த மை நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் காட்டும். இதில் யாரும் இன்னும் இது டெமோனால இதில் யாரும் ஜாயின் பண்ணல. இதில் உங்களுக்கு ஒருத்தராக அவங்க பேர், ஐடி போட்டு டிஸ்பிளே ஆகும். இப்படி வரிசையாக டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கலரில் இருக்கும். ஆக்டிவ், பெண்டிங், இந்த இன்கம் ஜங்ஷன், வெப் யூஸ், இந்த 4 கலர் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கலரு, எல்லோ கலரு, பிங்க் கலரில். அது எதனால் அப்படின்னா இப்போ அவங்க 7 அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஹோம் பேஜ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களாம் ஆக்டிவ் பச்சை கலரில் காட்டும். அவங்க சைன்அப் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஆனால் 7 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருக்காங்கன்னா அவங்களாம் பெண்டிங்கில் இந்த மாதிரி பிங்க் கலரில் காட்டும். இந்த இன்கம் ஜங்ஷனுங்கிறது இன்கம் ஜங்ஷனில் ஒரு சில ஃபார்முலா இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணுவீங்க இன்கம் ஜங்ஷன் காட்டும். சப்போஸ் ஃபோனே இல்லாமல் வெப்பில் போயிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்து வெப்பில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா வெப் யூசர்னு இந்த கலரில் காட்டும். இந்த மாதிரி பல வாரம் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு கீழே டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா இந்த மை நெட்வொர்க் வந்துட்டு இதில் மெயினாக இந்த பெண்டிங் இருக்கவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள ஆக்டிவ் பண்ண வைக்கணும். ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா இதில் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 500 பேர், 1000 பேர், 5000, 10,000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் ஒரு பர்டிகுலராக யாரோ ஒருத்தர் இப்போ உங்களுக்கு பார்க்கணும் அவங்க டீட்டெயில்ஸ் அப்படின்னா இதில் வந்து இந்த சர்ச்சிங்கிற ஆப்ஷன் கொடுத்து
சர்ச் பை ஐடி, ஃபோன் நம்பர், இல்லை லெவல் வைஸா எப்படி வேணாலும், ரேங்க் வைஸா, கண்ட்ரி வைஸா நீங்கள் எப்படி வேணாலும் இல்லை சர்ச் பண்ணி எடுத்துக்க அவங்க டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். சரிங்களா? யார் டாப்பில் இப்போ நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு கீழே எல்லாமே அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இயர் மோர்ங்கிற ஆப்ஷன் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு சில இதில் இப்போ பர்டிகுலராக இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 பாயிண்ட் அந்த மாதிரி சில ஆஃபர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அடுத்து இந்த ஹெல்ப் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கு. இந்த ஹெல்ப் மெட்டீரியல் வந்து என்னன்னா, இது சாம்கேஸோட எல்லா டீட்டெயில்ஸும், ஆடியோஸு, தமிழ் ஆடியோஸு, ஹிந்தி, இங்கிலீஷ் ஆடியோஸு, எல்லா லாங்குவேஜ் ஆடியோஸு, பேமெண்ட் ப்ரூஃப்ஸு, பிடிபி ப்ரெசன்டேஷன் எல்லாமே அந்த மெட்டீரியல் கூகுள் டிரைவுக்கு லிங்க் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு அம்சம், அடுத்தது இன்வைட் அண்ட் இயர்ன். இந்த இன்வைட் அண்ட் இயர்ன் இதில் போனீங்கன்னா இதில் லோட் ஆகுது. இதில் நிறைய லாங்குவேஜ் காட்டுது. இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, தெலுங்கு, மராத்தி, தமிழ், ஷாப் அண்ட் இன் ஹிந்தி. ஓகே, இதில் நமக்கு தமிழ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனால தமிழ். இதில் நிறைய மெசேஜ் உங்கள் ஐடி போட்டு உங்கள் இதில் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், உங்களோட ரெஃபர் ஐடி போட்டு. இது ஜஸ்ட் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே ஷேர் கொடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிங்கன்னா இதில் சாம்கேஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் வெளியே இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஷேர் பண்ண உங்களுக்கு கீழே ஜாயினிங்ஸ் நிறையா கொண்டு வரலாம். உங்கள் டீமே டெவலப் பண்ணலாம். உங்கள் டீம் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு கீழே இருக்க பீப்புள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு, இன்கம் நிறையா வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது ஷாப் அண்ட் ஏர்ன். இது முன்னே பார்த்த மாதிரி தான். நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணுற மூலிமா உங்களுக்கு இதுக்கு உண்டான கமிஷன் இதில் வரும். ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி இதில் போய்ட்டு இதிலே சில கம்பெனியோட டைப் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற மூலிமா இதுக்கு உங்களுக்கு கமிஷன் வரும். இதில் அடுத்தது மை டிரான்சாக்ஷன். இதில் நீங்கள் ஜாயினிங்ஸு, ஏர்ன் மோரில், இன்கம் ஜங்ஷனில் எல்லாமே என்னென்ன நீங்கள் அமௌண்ட் வாங்குது, டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க எல்லாமே அந்த அமௌண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிரான்சாக்ஷனில் பார்த்துக்கலாம். அடுத்தது சர்ச் கண்ட்ரி ஆஃபர். உங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஆஃபர்ஸ் பார்த்து நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணலாம். ஐடி ஆக்டிவேட் இருக்குது. இது பேசிக்காக நீங்கள் இது எதுவும் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக அது சில பேரால் ஐடி ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இருக்கவங்களுக்கு சில்வர் அச்சீவர், கோல்டு அச்சீவர்கிட்ட உங்கள் மேலே அப்ளைனில் பார்த்து சில்வர் அச்சீவர், கோல்டு அச்சீவர் சொன்னீங்கன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை லாக் பண்ணிடுவாங்க. அதனால் அதை நீங்கள் பார்த்து கவனமாக கையாளணும். அடுத்தது அச்சீவர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சாம்கேஸில் எல்லாரும் இந்த சாம்பியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக தான் எல்லாரும் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அச்சீவர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக நீங்கள் பிரான்ஸுங்கிற ஸ்டேஜில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வராக அச்சீவர் ஆகணும். அடுத்தது கோல்டு, அடுத்த மேலே போகுது. இதில் நீங்கள் சில்வர், கோல்டு ஆறுது மட்டும் இல்லை. என்னென்னா இது நீங்கள் ஆகும்போது உங்களுக்கு மந்த்லி ஃபிக்ஸ்டு ஒரு இன்கம், ஒரு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்போ சில்வர் ஆகிட்டிங்கன்னா மந்த்லி $2 உங்களுக்கு உங்கள் லைஃப் லாங் நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் லைஃப் லாங் உங்களுக்கு $2 அதில் இன்கம் வந்துடும். கோல்டு அச்சீவ் ஆகிட்டிங்கன்னா $6. இந்த மாதிரி பிளாட்டினம், டைமண்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பேங்காக் டூர் போகலாம். க்ரௌன் டைமண்ட் ஆகிட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்து டூரு. இந்த மாதிரி இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு கீழே வர டெய்லி வருமானம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ராயல்ட்டி போனஸ், நீங்கள் பென்ஷன் மந்த்து நீங்கள் எப்படி ரிட்டையர் ஆகிட்டாலும் பென்ஷன் வந்துருக்கு. அந்த மாதிரி நீங்கள் அந்த அச்சீவர் ஆகிட்டிங்கன்னா, இந்த சாம்பியன் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 3,20,000 மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யாட்டும். இதுக்காக தான் இதில் மக்கள் நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகணுன்னு சொல்லி. நீங்களும் கண்டிப்பாக இது ஆக முடியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 12th ஸ்டூடெண்ட் இப்போ மாதம் ஒரு வருஷத்தில் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே மாதம் சம்பாரிச்சிட்டு இருக்காருன்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வியூ பிளானில் போனால் அந்த அச்சீவ்மெண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில் எப்படி இருக்கணுங்கிற கண்டிஷன்ஸ்லாம் அதில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த ஹாட் லிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ரீசெண்டாக கம்பெனியில் ஏதோ ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க, அது யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா, யார் ஹாட்டாக இருக்கு, யார் இப்போ ஹாட்டாக பேசப்படுறாங்க அப்படிங்கிற ஹாட் லிஸ்ட் அதில் போடுவாங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரீசெண்டாக ஏதாவது ஒரு இப்போ ரீசெண்டாக யார் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஏதோ கம்பெனியில், அது யாரெல்லாம் அச்சீவ் பண்ணாங்களோ அந்த லிஸ்ட்டில் அதில் போடுவாங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக வர ஹாட்டாக யார் எந்த விஷயம் பேசப்படுதோ அதை அதில் அப்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெடீம். இந்த ரெடீம்ங்கிற ஆப்ஷன் மூலிமா தான் நீங்கள் உங்கள் பணத்தை வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும், நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை. இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும்.
இதில் 3 ஆப்ஷன் காட்டும். சாம்ப் காயின், ரீசார்ஜ், பேங்க் ரெடீம். உங்கள் பணத்தை நீங்கள் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கணும், அந்த பேங்க் ரெடீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். உங்கள் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுக்கணும். சாம்ப் காயின் அப்படிங்கிறது அது ஒரு டாப்பிக்கே வேறு. அது ஒரு கிரிப்டோ கரன்சி. அதில் நீங்கள் உங்கள் பணம் கொடுத்து நீங்கள் சாம்ப் கேஷில் சாம்ப் காயின் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பணம் கொடுத்து காயின் வாங்கி வச்சுக்கிட்டு அது ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் விற்றுக்கலாம். அது நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அந்த சாப்டர் வேறு, அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் பேங்க் ரெடீம் எப்படி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை பேங்க் ரெடீம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பேங்க் ரெடீம் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் டேட், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே கேட்கும். அது கீழே பேன் கார்டோட ஃபோட்டோ காப்பி, ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒரு ஃபோட்டோ காப்பி, தெளிவாக பேங்க் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி வெரிஃபைடு நீங்கள் உங்களுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்மனெண்ட்டாக நீங்கள் அதில் பேங்க் ரெடீம் கொடுத்துக்கலாம், பணம் ரெடீம் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் வெரிஃபை அப்லோட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்கள் கம்பெனி சைடு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொஃபைலும் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் போய் பார்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த ட்ரீ வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லெவல் 11, லெவல் 2, லெவல் 3 டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ ஜாயினிங்ஸ் வந்திருக்கு எல்லாமே இதில் ஏற்கனவே அங்கே நான் டேஷ்போர்டில் சொன்ன மாதிரி தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், சப்போர்ட்டு, அது கீழே உங்களுக்கு ஹெல்ப்பு, அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சாம்ப் கேஸில் ஏதாவது என்னென்ன டவுட் வரும் அது கொஷின்லாம் கொடுத்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் சாம்ப் கேஸில் உள்ள ஆப்ஷன்ஸு. இந்த சாம்ப் கேஸ் மூலிமா இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் எவ்வளோ உழைப்பு போகிறீங்களோ அந்த அளவுக்கு சாம்ப் கேஸில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். நானும் சம்பாரிச்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி சம்பாதிக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் பாருங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து அதை படி ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. மேலும் உங்களுக்கு தகவல் வேணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சாம்ப் கேஸ் தமிழ்நாடு இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாம்ப் கேஸ் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், டிப்ஸு எல்லாமே இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் இந்த சாம்ப் கேஸை தமிழ்நாடு சப்ஸ்கிரைப் பண்ணுறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.